வாழ்க்கையில அந்த கனவு வந்து நனவாகும் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துட்டா? இல்ல, நிச்சயமா இருந்தது சார். ஏன்னா அந்த நம்பிக்கையில தான் நம்ம இந்த தொழிலே துவங்கியிருக்கோம். ஏன்னா நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு கசப்பான அனுபவம் தான், துறையே வேண்டாண்டு இருந்தால்தான். இந்த துறை எல்லாமே வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தால்தான். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, எனக்கு மார்க்கெட்டிங் பிளான் நல்லாவே தெரியுங்கிறதுனால நான் அந்த பிசினஸ் பத்தி சார் சொல்லும் போதே பார்த்தேன், இது அக்குமுலேஷன், அது போக டெப்த்ல இன்கம் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டேன். அப்ப நம்ம தொடர்ந்து செயல்பட்டால் இந்த சர்வ நிச்சயமாக மாற்றாது. நான் புதுசா போய் எந்த ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜா பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த பணமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து இந்த உழைப்பை கொடுத்தா மாற்றம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து பேசுறதுக்கு தயக்கமா இருந்தாலோ, நான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலோ, அது எதையுமே நான் வந்து முன்ன வைக்கவே இல்லை. நாம தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருப்போம், மாற்றம்ங்கிறது நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா என்ன நான் மெருகேற்றம் செஞ்சு எடுத்து வந்ததுதான். நான் எனக்கு நானே திறமையை வளர்த்துக்கிட்டேன், நானே பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டேன், நான் ஒவ்வொரு இடத்துலையும் நானே ஒர்க் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட நான் ப்ரோக்ராம் பண்ணும் போது என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என் மாமியார்கிட்ட சொல்லி ஒரு 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் லேப்டாப் ப்ரொஜெக்டுமே வாங்கினேன். அப்படிதான் நான் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தது. எந்த சூழ்நிலை என்கிட்டயும் வந்து நிறைய பேர் உள்ள வருவாங்க, நிறைய பேர் காணாம வருவாங்க, சைட்ல டீம் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன், ஒரு பக்கம் காணாம போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நடந்தாலும் கூட நான் அந்த இடத்த உருவாக்கியே தீர்ப்பு வந்ததுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். எந்த பக்கமும் திரும்பவே இல்லை. தொடர்ந்து செஞ்சதுனால அந்த காலகட்டமானது படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டு சிறப்பான ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்துடுச்சு. அருமையா சொன்னீங்க சார், சூப்பர், சான்சர் எக்ஸலண்ட். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா, இன்னைக்கு பணம் போகணும், நாளைக்கு வந்து பணம் வரணும். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போய் பணத்தை இழந்துக்கிட்டு, வாழ்க்கையை இழந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ளேயே வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க வந்து அருமையா சொன்னீங்க, படிப்படியா ஒன்னொன்னா கத்துக்கிட்டு, இன்ஃபேக்ட் நீங்க லேப்டாப் ப்ரொஜெக்டருக்கே மாமியார் கிட்ட கடன் வாங்கி உங்க பிசினஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸ்டில் அதை வளர்க்கணும், கத்துக்கணும், நான் பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க எடுத்து வச்ச ஒரு அடியும் பட்டாசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தீபாவளி வரை இருக்குது, அதனால அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க பண்றீங்க. கிரேட் சார். ஸோ இன்ஃபேக்ட் இப்ப நான் இப்போ கேட்கறது என்ன சார், இப்போ நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே லெவல்ல அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு சில்வர், கோல்டு, ஸ்டார், கிட்டத்தட்ட 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி ஒரே லெவல்ல உட்காந்துட்டு அந்த லெவல்ல அவங்களும் இன்கம் எடுக்கல, மேலவும் ஏறல. இப்ப இந்த மாதிரி இருக்க